மும்பையில் காலை வச்சா அண்ணாமலையுடைய காலை வெட்டுவோம். லுங்கிக்காரங்களை எல்லாம் துரத்துங்க, நம்ம இடத்த காப்பாத்துங்க அப்படின்னு இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலையை இந்த பிஎம்சி எலெக்ஷன், மும்பை முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்குது. அதுக்கு அவரை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அமித்ஷா அனுப்பிச்சி வச்சார். அங்கே ஆரம்பிச்சது பிரச்சனை. நம்ம பிரச்சார பீரங்கி அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இந்த மும்பை சிட்டி இருக்கு பாருங்க, அது மகாராஷ்டிராவுக்கு சொந்தம் கிடையாது. அது ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி. சென்னைக்கு கூட பட்ஜெட் 8,000 கோடி தான், பெங்களூருக்கு 19,000 கோடி தான். ஆனால் மும்பைக்கு 75,000 கோடி பட்ஜெட். அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பிஜேபி மாதிரியான ஒரு அரசால் தான் முடியும். அதனால் நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் அவர் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். மும்பை மகாராஷ்டிராவுடைய சிட்டி கிடையாது, அது ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா. அதை உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த 2 தாக்கரே பிரதர்ஸும் ரொம்ப வருஷமாக பதவியெல்லாம் எந்த ஒரு பதவியும் இல்லாதனால எப்படியாவது எதையாவது வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு, அது எப்படி ஒரு ரசமலாய், அதாவது அண்ணாமலை அப்படின்றது ரசமலாய் அப்படின்றதும் அந்த மலை லை அப்படின்னு வருது இல்லையா. அதனால எப்படி ஒரு ரசமலாய் இங்கே மும்பை நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கும் மும்பைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவன் ஏன் இங்கே இப்படிலாம் சொல்லணும்? அட்டாவோ லுங்கி பச்சாவோ புங்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது லுங்கிக்காரங்களெல்லாம் துரத்து, லுங்கி காட்டுறவங்களெல்லாம் துரத்து, நம்ம இடத்த காப்பாற்று அப்படின்ற அந்த ஒரு ஸ்லோகனை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது 1960 ஒரு முறை இந்த ஒரு விஷயம் இந்த அட்டாவோ லுங்கி பச்சாவோ புங்கி அப்படின்னு. இந்த மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கும்போது குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஒன்றா இருந்தது. அப்போ பிரித்தாங்க. அப்போ குஜராத்துக்கு இந்த மும்பை மீது ஒரு கண்ணு இருந்தது. ஏன்னா அது மகாராஷ்டிராவுடன் இருக்கிறதுனால. அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் போச்சு. அப்போ சில தமிழர்களையும் அங்கிருந்து வெளியேற்றணும் அப்படின்றதுனால ஹட்டாவோ லுங்கி பச்சாவோ புங்கி அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு பிரச்சனை போச்சு. அதை தான் இப்போ இந்த தாக்கரே பிரதர்ஸ் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஹட்டாவோ லுங்கி பச்சாவோ புங்கி. லுங்கிக்காரங்களெல்லாம் துரத்து, எப்படி அண்ணாமலை ஒரு தமிழன் அப்படின்றதுனால அவங்களால தான் இந்த பிரச்சனை, அவங்கள அடித்து துரத்து அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சிவசேனாவுடைய ஒரு நாளிதழில் அண்ணாமலை மும்பையில் காலை வச்சா காலை வெட்டிடுவோம் அப்படின்னு ஒரு ஆர்டிகளும் அண்ணாமலை அந்த மாதிரி சொன்னதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. மொத்தத்தில் அண்ணாமலை அங்கே பிரச்சாரம் பண்ண போய் பிரச்சனையை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அண்ணாமலையும் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார். நான் ஒரு விவசாயியின் மகன், நான் எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால் இவங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இப்போ மும்பை ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? காமராஜர் கூட தான் இந்தியாவின் சிறந்த தலைவர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்குன்னு காமராஜர் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு ஆயிடுமா? அதே மாதிரி தான் மும்பை ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டின்னு சொன்னேன். அதனால் மும்பை மகாராஷ்டிராவுக்கு சொந்தம் இல்லைன்னா ஆகாது அப்படின்னு அவர் பதிலடி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நான் மும்பையில் கால் வைக்கிறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அண்ணாமலையை காப்பாற்றுறேன் அப்படின்ற பேரில் மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர் ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்கிறார். அண்ணாமலைக்கு ஹிந்தி தெரியாது, அப்படி அவர் ஹிந்தியில் சொன்ன விஷயத்த மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அண்ணாமலை மும்பை ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு சொன்னதெல்லாம் இங்கிலீஷில், அதை கூட பார்க்காம தான் நம்ம தேவேந்திர பட்னாவிஸ் அண்ணாமலையை காப்பாற்றுறேன் அப்படின்ற பேரில் அவர் ஹிந்தியில் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ தேவேந்திர பட்னாவிஸ்க்கு எதிராகவும் மக்கள் திரும்பியிருக்கிறாங்க. எதுக்கு அண்ணாமலையை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? நம்ம மும்பையை மகாராஷ்டிராவை விட்டு பிரிக்க பார்த்த ஒரு அண்ணாமலைக்கு ஆதரவாக நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தேவேந்திர பட்னாவிஸ்க்கு எதிராகவும் மகாராஷ்டிராவில் இருக்கிற மக்கள் திரும்பியிருக்கிறாங்க. அவரும் மும்பையெல்லாம் அப்படி யாரும் பிரிச்சுட்டு போக முடியாது, இது என்ன கேக்கா வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு எப்படியோ சமாளித்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் இங்கேருந்து பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்ற பேரில் நம்ம ஆமலை அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை நல்லா செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. அது எப்படி தமிழர்களை இப்படி இழிவாக பேசலாம் அப்படின்னு பிஜேபி இதுக்கு கவுண்டர் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் தமிழர்கள் ரொம்ப ஜாஸ்தி. இந்த பீகார்லேருந்து, யூபியிலேருந்து, ஒடிசாலேருந்துலாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் வேலைக்கு வராங்க. ஆனால் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க, ப்ராப்பர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க ரொம்ப கம்மியானவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனால தான் இந்த ராஜ் தாக்கரேக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியுது ஹட்டாவோ லுங்கி பச்சாவோ புங்கி அப்படின்னு. யூபிக்காரங்களும் பீகார்காரங்களும் ஹிந்தியை இங்கே மகாராஷ்டிராவில் திணிக்க பார்த்தீங்கன்னா உங்களையும் அடித்து விரட்டுவோம். அதாவது அண்ணாமலை சொன்னதுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை விரட்டுவாங்க, இந்த ஹிந்தியை திணிக்க பார்த்தீங்கன்னா யூபிக்காரங்களையும் பீகார்காரங்களையும் அழிச்சு தரணும் அப்படின்னு மொத்தமாக மகாராஷ்டிராவுக்கே நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி இந்த தாக்கரே பிரதர்ஸ் அவங்களுடைய அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் இந்த பிஎம்சி எலெக்ஷன். அண்ணாமலை இப்படி பேசுனது பிஜேபிக்கு பின்னடைவாக இருக்குமா, இல்லைனா இதை வச்சு அரசியல் பண்ண தாக்கரே பிரதர்ஸ்க்கு இது அட்வான்டேஜாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் இன்னும் 2-3 நாள் ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும். எனக்கு என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னா, இந்த ரசமலாய் அப்படின்றது ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்.
இனிமேல் இந்த ரசமலாய் சாப்பிடும் போதெல்லாம் நம்ம அண்ணாமலை ஞாபகத்துக்கு வருவார் அப்படின்றதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.